Hi, my name is Kamala. I'm done with my bachelor's in English and master's வந்து இங்கிலீஷ்லயும் linguisticsலயும் complete பண்ணிட்டேன். Journalismல I'm currently pursuing and I'm also pursuing a bachelor's in education, which is a B.Ed. So far over the last 5 to 10 years, I've been teaching a lot of students, a lot of young and old students. I've been training them with regards to communication, with regards to general English, with regards to exams like CAT, MAT and a lot more. அப்புறம் bank, TRB இந்த மாதிரி எல்லா domains of English. Actually நான் ஜெனரலாவே கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அப்படிம்பாங்க. பட் ஆனால் இங்கிலீஷோட ரியல் வேல்யூ நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் பேங்க், டிஆர்பி இதெல்லாம் நம்ம எழுதியில தான் நமக்கு இங்கிலீஷ்லேயும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள ஃபுல் அனாலிசிஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் இங்கிலீஷ் இஸ் ட்ரூலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஐ ஸ்பெண்ட் so many years learning it. And if I should talk about the difficult words that you face, the best way to solve them and to understand them is contextually. இந்த கான்டெக்ட்ல ஒருவேளை இந்த வேர்டு வருது அப்படின்னா இதோட மீனிங் இதுவா இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு வே. இன்னொரு வே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேல் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் பேட். பென் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லாட்டின் ஆஃப் கிரீக் எவல்யூஷன் இட்ஸ் குட். அதே மாதிரி இப்போ அமி அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட்லி. இப்போ அமி அப்படிங்கிற ரூட் வேர்ட்ல இருந்து நமக்கு நம்மளோட கிளாசரியில வரக்கூடிய வேர்ட்ஸ், இங்கிலீஷ் கிளாசரியில வரக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா amicable, amiable, amity இந்த மாதிரி வேர்ட்ஸ். So I would help you to comprehend the meaning of difficult words, and apart from that I would also teach you how to fill in the appropriate word in the appropriate context of study, and I would definitely help you in terms of your oral skills as well because it is very vital. And so far over the last 5 years I've met so many young kids and I've trained them, and some of them are doing really well today, which makes me happy as well. And I would like to share my knowledge pertaining to English, the language. I love reading. இப்போ ஆர்சிஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா மெயின் ஐடியாவே உங்களோட ஐ மூவ்மெண்ட் தான். எந்த அளவு ஃபாஸ்டா உங்களோட ஐ மூவ் ஆகுதோ அந்த அளவு ஃபாஸ்டா உங்களால முடிக்க முடியும். So I give you all my inputs with regards to how English can be learned, and I'm sure it will be a learning journey for both you and for me. Thank you.